This sermon, The Cruelty of Sin and the Penalty That It Cost to Rid Sin from Our Lives, was delivered on Friday evening, April 3rd, 1953, at the Brenham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டு தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்ஹாம் அவர்களால் 1953ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலையில் அமெரிக்கா இண்டியானா ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரென்ஹாம் ஜெப கூடாரத்தில் பாவத்தின் கொடூரமும் நம்முடைய ஜீவனில் இருந்து அதை நீக்க அதற்கான தண்டனையின் கிரயமும் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது தமிழாக்கத்துடன் நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். One time there was an old blind man in the Bible by the name of Bartimaeus. ஒரு சமயம் அங்கே ஒரு வயதான குருடான மனிதன் பெயர் பார்த்திமே என்பவன் இருந்தான் என்று வேதத்தில் பார்க்கிறோம். Old blind Bartimaeus. He had two little doves, we're told by history. வயதான பார்த்திமேயுக்கு 2 புறாக்கள் இருந்ததாம், சரித்திரத்தில் அவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. That these little doves used to set out and do little tumbles over one another, and the people would hold his cup, and then when the people would come by, they'd watch these little turtle doves do little tumbles, and they'd drop in coins for the old blind beggar. இந்த சிறிய புறாக்கள் அவருக்கு முன்பாக ஒன்றுக்கொன்று சில பல்டிகளை போடும். அதை பார்க்கிற ஜனங்களிடத்தில் அவன் கிண்ணத்தை நீட்டுவான். அந்த பக்கமாய் போகிற ஜனங்கள் நின்று அதை பார்த்து அந்த வயதான குருட்டு பிச்சைக்காரனுக்கு காசுகளை போடுவார்கள். அவனுக்கு திருமணமாகி ஒரு சிறு பெண் குழந்தை இருந்தால் அவனுடைய ஜீவியத்தில் அந்த பெண் குழந்தையை அவன் பார்த்ததே இல்லை. அவளுக்கு சுமார் 12-14 வயது இருக்கும். அந்த கட்டத்தில் நாம் இப்பொழுது அவனுடைய ஜீவியத்துக்குள் பிரவேசிக்கிறோம். One night he said his little girl got sick. He went to the Lord and said, Lord, if you'll just heal my little girl, I'll sacrifice my 2 doves for you tomorrow. ஒரு இரவு அவனுடைய சிறு பெண் வியாதியானால் அவன் கர்த்தரிடம் அணுகினான். அவன், கர்த்தாவே, நீர் என்னுடைய சிறு பெண்ணை சுகப்படுத்துவீரானால் நாளைக்கு நான் என்னுடைய 2 புறாக்களையும் உமக்கு பலியாய் செலுத்துவேன் என்று கூறினான். The Lord healed his little girl and he sacrificed the 2 doves. கர்த்தர் அந்த சிறு பெண்ணை சுகப்படுத்தினார். அவன் அந்த 2 புறாக்களையும் பலியாக செலுத்தினார். After a while, the first thing you know, his dear wife got sick. They thought she was going to die. முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? அவனுடைய அன்பான மனைவி வியாதிப்பட்டால் அவர்கள் எல்லாரும் அவள் மரித்து போகிறாள் என்று நினைத்தனர். So he goes out to the Lord in the night, feeling his way along the side of the wall of his house. ஆகையினால் அவன் இரவு நேரத்தில் அவனுடைய வீட்டு சுவற்றை தொட்டுக்கொண்டே வெளியே கர்த்தரிடத்தில் சென்றான். Knelt down in the field and said, God, if you'll just spare my wife's life tomorrow, I'll sacrifice my lamb for you. வயல்வெளியில் முழங்கார் படியிட்டு, தேவனே, நீர் மட்டும் என்னுடைய மனைவியை அவளுடைய ஜீவனை காப்பாற்றினால் நாளைக்கு நான் என்னுடைய ஆட்டுக்குட்டியை உமக்கு பலியாக செலுத்துவேன் என்று கூறினார். Now you see blind man led by a dog today. They train those dogs to lead them. குருடானவர்களை ஒரு நாய் இன்றைக்கு வழிநடத்திக் கொண்டு போவதை நீங்கள் இப்பொழுது பார்த்திருக்கிறீர்கள். நாய்கள் அவர்களை வழிநடத்தும்படியாய் அவைகளை பழக்குவிப்பார்கள். In them days they trained sheep to lead people. And so he had a lamb that led him around. அந்த நாட்களில் அவர்கள் ஜனங்களை நடத்தி கொண்டு போகும்படியாய் ஆடுகளை பழக்குவிப்பார்கள். ஆக அவனை வழிநடத்தி சுற்றி கொண்டு போகும்படியாய் அவனிடம் ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. And he said, Lord, if you just heal my wife, well then tomorrow I'll sacrifice my lamb to you. And his wife got well. அவன், கர்த்தாவே, நீர் என்னுடைய மனைவியை சுகப்படுத்தினால் அப்பொழுது நான் என்னுடைய ஆட்டுக்குட்டியை நாளைக்கு உமக்கு பலியாக செலுத்துவேன் என்று கூறினான். அவனுடைய மனைவி சுகமானாள். And the next day he was going up to the temple and said the high priest Caiaphas stood out and said, Blind Bartimaeus, where are you going? அடுத்த நாள் அவன் தேவாலயத்தை நோக்கி போய்க் கொண்டிருந்தான். பிரதான ஆசாரியனாகிய காய்பா அங்கே வெளியே நின்று கொண்டு, குருடனான பார்த்திமேயுவே, நீ எங்கே போகின்றாய் என்றான். He said, I am going up to the temple, O high priest, to sacrifice
my lamb. I promised the Lord if He'd heal my wife, I would give my lamb. அதற்கு அவன், ஓ பிரதான ஆசாரியரே, நான் தேவாலயம் மட்டுமாய் போய் என்னுடைய ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்கப் போகிறேன். நான் கர்த்தரிடத்தில் நீர் என் மனைவியை சுஸ்தப்படுத்தினால் என்னுடைய ஆட்டுக்குட்டியை உமக்கு பலி செலுத்துவேன் என்று அவருக்கு வாக்களித்திருந்தேன் என்று கூறினான். He said, you can't give that lamb, Bartimaeus, because that lamb is your eye. அதற்கு ஆசாரியன், உன்னால் அந்த ஆட்டுக்குட்டியை கொடுத்துவிட முடியாது பார்த்திமேயு, ஏனென்றால் அந்த ஆட்டுக்குட்டி தான் உன்னுடைய கண்களாயிருக்கிறது. Said, I'll give you some money and you buy you a lamb with the sellers in the temple. நான் உனக்கு கொஞ்சம் பணம் தருகிறேன், அங்கே விற்கிறவர்களிடத்தில் உனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கிக் கொள் என்றான். Bartimaeus said, oh high priest, I never promised God a lamb. I promised him this lamb. ஆனால் பார்த்திமேயுவோ, ஓ பிரதான ஆசாரியரே, நான் ஒரு ஆட்டுக்குட்டியை வாக்களிக்கவில்லை, நான் இந்த ஆட்டுக்குட்டியைத்தான் வாக்களித்திருந்தேன் என்று கூறினான். Oh my, I wonder if you've made promises like that. If you see that all-sufficient lamb tonight. ஓ என்னே, அந்த விதமான வாக்கை நீங்கள் ஏதாவது அளித்திருக்கிறீர்களா என்று வியக்கின்றேன். நீங்கள் அந்த எல்லாவற்றுக்கும் போதுமான ஆட்டுக்குட்டியை கண்டால், Lord, if you let me get well, I promise you I'll serve you. I'll do everything I can. If you let my baby live. கர்த்தாவே, நீர் நான் சுகமடையும்படியாய் செய்வீரானால் நான் உம்மையே சேவிப்பேன் என்று நான் உமக்கு வாக்களிக்கிறேன். என்னால் முடிந்த எல்லாவற்றையும் நான் செய்வேன். என்னுடைய குழந்தை உயிரோடு இருக்கும்படி நீர் செய்வீரானால். Or when you stand, your mother was going down in the grave, or your dad or your loved ones, oh God, I'll meet him again. I wonder if you really do that. அல்லது உன்னுடைய தாயாரை அல்லது உன் தகப்பனை அல்லது நீ சிநேகிக்கின்றவர்களை கல்லறையில் வைக்கும்போது நீ எங்கே நின்று கொண்டிருந்தால், ஓ தேவனே, நான் அவர்களை சந்திப்பேன், நான் அவர்களை மீண்டும் சந்திப்பேன் என்று சிந்தியுங்கள். நீங்கள் உண்மையாகவே அப்படி கருதுகிறீர்களா என வியக்கின்றேன். I wonder if this Easter sort of come and go without you fulfilling that what you promised. நீங்கள் வாக்களித்ததை நிறைவேற்றாமலேயே உங்களுடைய ஈஸ்டர் வந்து போகின்றதோ என நான் வியக்கின்றேன். He went on up and offered his lamb. Come back, someone leading him around. அவன் போய் அவனுடைய ஆட்டுக்குட்டி பலி செலுத்தினான். யாரோ ஒருவர் அவனை வழிநடத்த அவன் வீட்டிற்கு திரும்பி வந்தான். So he said, then when he come back, said, Bartimaeus, you can't do that. எனவே அவனிடத்தில் திரும்பி வரும்பொழுது, பார்த்திமேயு, நீ அதை செய்யக்கூடாது என்றான். The priest that went to take his lamb, he said, you can't take this, you can't sacrifice this lamb. அவனுடைய ஆட்டுக்குட்டியை கொண்டு போக வந்த ஆசாரியன் அவனிடத்தில், நீ இதை கொடுக்க கூடாது, இந்த ஆட்டுக்குட்டியை நீ பலி செலுத்த கூடாது. Said, blind Bartimaeus, do you know that lamb is your eye? குருடனான பார்த்திமேயு, அந்த ஆட்டுக்குட்டி உனக்கு கண்கள் என்பது உனக்கு தெரியாதா என்றான். Said, yes, I know that, but I promised God, and God will provide a lamb for blind Bartimaeus' eyes. அதற்கு பார்த்திமேயு, ஆம், அது எனக்கு தெரியும், ஆனால் நான் தேவனுக்கு வாக்களித்து விட்டேனே, பத்திமேயுவின் குருடான கண்களுக்கு தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியை அளிப்பார் என்று கூறினார். Not long after that, he was shivering in the cold one day. They heard a noise. God had provided the lamb for blind Bartimaeus' eyes. அதற்கு பின் அதிக நாட்கள் கடந்தல்ல, ஒரு நாள் குளிரினால் அவன் நடுங்கிக் கொண்டிருந்த போது அவர்களுக்கு ஒரு சத்தம் கேட்டது. குருடான பர்த்திமேயுவின் கண்களுக்காக தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியை அளித்திருந்தார். Came along the street. He said, what's all this noise? It's usually noise where he's at. அவன் வீதி வழியாய் வந்து கொண்டிருந்தான். அவன் இந்த சத்தமெல்லாம் என்ன என்று கேட்டான். அவர் இருக்கின்ற இடத்திலெல்லாம் எப்பொழுதுமே அங்கு சத்தம் இருக்கும் என்றான். Said, what's all this noise? He said, one Jesus of Nazareth passed by. இந்த சத்தமெல்லாம் என்ன என்று அவன் கேட்டான். அதற்கு அவன், நாசரேத் ஊரானாகிய இயேசு என்னும் ஒருவர் கடந்து போகிறார் என்றான். He threw down his coat, not looking where it went. He didn't care then. God had provided a lamb. அவனுடைய மேலங்கி எங்கே விடுகிறது என்று கூட அவன் கவனிக்காமல் அதை தூக்கி எறிந்தான். அப்பொழுது அதை குறித்து அவன் அக்கறை கொள்ளவில்லை. தேவன் ஒரு ஆட்டுக்குட்டியை அளித்திருந்தார். He got right to the lamb. He said, oh Jesus, thou son of David, have mercy. Have mercy. அவன் நேராக அந்த ஆட்டுக்குட்டியிடம் சென்றான். ஓ இயேசுவே, தாவீதின் குமாரனே, என்மேல் இரக்கமாயிரும், என்மேல் இரக்கமாயிரும் என்று கூறினான். The
rich people and those who stood around could get close to the prophet, the king. He said, "Oh, be still. He can't hear you." தீர்க்கதரிசியிடம் ராஜாவிடம் நெருங்கி போவதற்காக அங்கே இருந்த ஐஸ்வர்யவான்களும் சுற்றி நின்று கொண்டிருந்த ஜனங்களும், ஓய் சும்மா இரு, அவருக்கு கேட்காது என்றார். He cried that much the more. அவனோ அதற்கும் அதிகமாக சத்தமிட்டான். Someone said the days of miracles is past. There's no such a thing as that day. அவர்களில் சிலர் அற்புதங்களின் நாட்கள் கடந்து போய்விட்டது, அந்த நாளை போன்றதான ஒரு காரியமே கிடையாது என்றனர். He cried the louder, "Thou son of David, have mercy on me, have mercy on me." அவனோ தாவீதின் குமாரனே, என்மேல் இரக்கமாயிரும், என்மேல் இரக்கமாயிரும் என்று இன்னும் உரக்க கத்தினான். God provided the lamb. தேவன் ஆட்டுக்குட்டியை அளித்திருந்தார். That same lamb he provided for blind Bartimaeus' eyes, he provided for you 1900 and something years ago today as he climbed Golgotha yonder and offered himself all bruised and hacked together. குருடனான பர்திமேயுவின் கண்களுக்காக அவர் அளித்த அதே ஆட்டுக்குட்டியை அவர் உனக்காக அளித்திருக்கிறார். 1900 சில வருஷங்களுக்கு முன்பாக இதே தினத்தன்று அவர் கொல்கதா மலையின் மேல் ஏறி தம்மையே பலியாக காயப்பட்டவராகவும் நொறுக்கப்பட்டவராகவும் ஒப்பு கொடுத்தார். Listen, friends, remember, Abel went out into his herd and got the lamb and killed it on the sacrifice block. கவனியுங்கள் நண்பர்களே, நினைவிருக்கட்டும், ஆபேல் அவனுடைய மந்தைக்குள்ளாக சென்று அந்த ஆட்டுக்குட்டியை பிடித்து பலி செலுத்தும் பாறையின் மேல் அதை கொன்றான். Catch this now, Abel died on the same rock that his lamb died. இதை நன்றாக புரிந்து கொள்வது நலம். அவனுடைய ஆட்டுக்குட்டி மரித்த அதே பாறையின் மேல் ஆபேலும் மரித்தான். Are you willing tonight to die out to yourself? Are you willing to die out to all thoughts of yourself? உனக்காக நீயே மரிக்க இன்றிரவு சித்தமாயிருக்கிறாயா? உன்னை பற்றின எல்லா சிந்தனைகளுக்கும் நீ மரித்து போக சித்தமாயிருக்கிறாயா? Just lay on the rock with your lamb there and die out there. Oh God, have mercy. அந்த பாறையின் மேல் அங்கே இருக்கின்ற உங்களுடைய ஆட்டுக்குட்டியோடு கிடந்து மரியுங்கள். ஓ தேவனே, என் மேல் இரக்கமாயிரும் என்று கூறுங்கள். When I think of men and women who think of pride, young men and women who will give their lives over to think. பெருமையை குறித்து நினைக்கின்ற ஆண்களையும் பெண்களையும், தங்களுடைய ஜீவியங்களை காரியங்களுக்கு கொடுக்கின்ற வாலிப ஆண்களையும் பெண்களையும் குறித்து நான் நினைக்கும் போது, Men of age too, thinking of their job and of their prestige and of their neighborhood or something like that. வயது சென்றவர்களும் கூட அவர்களுடைய உத்தியோகத்தையும் அவர்களுடைய கௌரவத்தையும் அவர்களுடைய அயலகத்துவத்தையும் அல்லது அதே போன்ற காரியங்களையும் குறித்து நினைக்கிறார். Oh, why don't you crawl Calvary under tonight? Hallelujah! Let your own life be hacked out and die under on the cross with him. ஓ, நீங்கள் ஏன் அங்கே கல்வாரிக்கு ஊர்ந்து கொண்டு இன்றிரவு போக கூடாது? அல்லேலூயா! உங்களுடைய சொந்த ஜீவியமே துண்டிக்க மட்டுமாக அங்கே சிலுவையின் கீழ் அவரோடு மரிக்கட்டுமே. Throw your arms around the rock of ages. Let me hide myself in thee. எனக்காக காலங்களா இருக்கின்ற பிளவுண்ட பாறையின் மேல் உம்முடைய கரங்களை போட்டு நான் உமக்குள்ளாக மறைந்து கொள்ளும்படியா செய்யும். While the narrow waters roll, while the tempest still is high, hide me over my Savior, hide. அருகிலுள்ள பழைய தண்ணீர்கள் உருண்டோட புயலானது இன்னும் மும்முரமாய் இருக்க என்னை ஒளித்துக் கொள்ளும். ஓ என் இரட்சகரே, என்னை மறைத்துக் கொள்ளும். Let the world do whatever they want to. Let the theologians do whatever they want. உலகமானது என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், வேத சாஸ்திரிகள் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும். I don't want their theology. What I want is Jesus Christ. Let me die with my lamb. அவர்களுடைய வேதாந்தம் எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து என் இருதயத்தில் இருக்க வேண்டும். என்னுடைய ஆட்டுக்குட்டியோடு நான் மரிக்கட்டும். Oh, I know how hard it was that night. I walked in that little colored mission out there, and all those white folks standing around there and said, "There he goes into a colored mission." It was hard. ஓ, எனக்கு தெரியும். அந்த இரவன்று அங்கே இருக்கின்ற அந்த கருத்தவர்களின் ஊழிய தண்டைக்கு நான் நடந்து போகும்போது எல்லா வெள்ளையர்களும் அங்கே நின்று கொண்டு, அரோ அவன் ஒரு கருத்தவரின் ஊழிய தண்டைக்கு போகிறான் என்று கூறின போது எனக்கு தெரியும் அது எவ்வளவு கடினமாய் இருந்தது என்று. அது கடினமாய் இருந்தது. I walked up there, there's a whole lot of Kentucky pride in me like that, but God said, if you want it, walk right on in there. என்னில் இருந்த அந்த எல்லா கெண்டக்கி பெருமையுடன் நான் அங்கே அது போன்று நடந்து சென்றேன். ஆனால் தேவனோ, உனக்கு அது தேவை என்றால் நேராக அங்கு உள்ளே நடந்து போ என்று கூறினார். I walked right in there and knelt down to an altar, and there I stayed until the Lamb. I died to old self-Bill Branham 20 years ago. Hallelujah. நான் நேராக அங்கே உள்ளே நடந்து சென்று பீடத்தண்டை முழங்கார்படியிட்டேன். நான் அங்கேயே அந்த ஆட்டுக்குட்டியுடன்
20 வருடங்களுக்கு முன்பாக இருந்த பிரண்ணாமாகிய என்னுடைய சுயத்திற்கு மறிக்குமட்டாய் கிடந்தேன். அல்லேலூயா. I was crucified with Christ, yet I live. Not me, but Christ lives in me. நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல, ஆனால் கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். Someday in that glorious resurrection, when He comes, my body may be rested beneath the sod. என்ற ஒரு நாள் அந்த மகிமையான உயிர்த்தெழுதலிலே அவர் வரும் பொழுது அக்கறையிலே என்னுடைய சரீரமானது ஒரு கால் புல்தரைக்கு அடியில் இளைப்பாறிக் கொண்டிருக்கும். But when it does, you'll see the grass move back, and I'll come forth in His great glorious image, straight right into heaven. Hallelujah! For I know Him in the power of His resurrection. ஆனால் அது சம்பவிக்கும் போது அந்த புல் அசைகிறதை நீங்கள் காண்பீர்கள். நான் அவருடைய மகத்தான மகிமையின் சாயலிலே அநேகரோடும் கூட எழும்பி வருவேன். ஹல்லேலூயா! ஏனென்றால் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையில் நான் அவரை அறிந்திருக்கிறேன். I trust that's what everyone of you do tonight. Crawl right up Golgotha yonder tonight. இன்றிரவு நீங்கள் ஒவ்வொருவரும் அதை தான் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். நகர்ந்து கொண்டே நேராக கொல்கதாவிற்கு இன்றிரவு செல்லுங்கள். Let's take a little trip now, while you give us the key with your sister of near my God to thee. இப்பொழுது நாம் ஒரு சிறு பயணம் செல்வோம். சகோதரியே, உம்மண்டை தேவனே என்ற பாடலுக்கு ஒரு ஸ்வரத்தை கொடுப்பீர்களா? While we are, you said that's a funeral. Well, brother, if there ever was a time we need a funeral, is right now, when man will die to their self and pride. அது ஒரு அடக்கம் என்று நீங்கள் கூறலாம். சகோதரனே, நமக்கு ஒரு தேவை என்ற ஒரு நேரம் நமக்கு இருக்க வேண்டுமானால் அது சரியாக இப்பொழுதே தான். அப்பொழுது மனிதர்கள் அவர்களுடையதற்காகவும் பெருமைக்காகவும் மரிப்பார். Let's bow our heads silently now while she gives us a little card. If that's all right. அதெல்லாம் சரியாக இருந்தால் அவள் நமக்கு ஒரு ஸ்வரத்தை கொடுக்கையிலே இப்பொழுது நாம் நிசப்தமாக நம்முடைய தலைகளை வணங்குவோமா? Oh God. Oh, and I think what happened yonder. Even my bones tremble. ஓ தேவனே, அக்கறையிலே என்ன நடந்தது என்பதை நான் சிந்திக்கையிலே யோசிப்பதற்கே என்னுடைய எலும்புகளும் கூட நடுங்குகின்றன. I think of seeing that lamb when they hacked him, put thorns on his head and pushed it down. The soldiers spit his face and said, "Thou king, now do something about it." அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியை அவரை கொலை செய்து அவருடைய தலையில் முள்முடி சூட்டி அதை உள்ளே அழுத்தினார்கள். சேவகர்கள் அவருடைய முகத்திலே துப்பி, ஓ ராஜாவே, அதை குறித்து இப்பொழுது ஏதாவது செய்யும் என்றார்கள். He was a prophet of prophets. அவர் தீர்க்கதரிசிகளின் தீர்க்கதரிசியாயிருந்தார். They put a rag around his face and hit him on the head with the reed and said, "Now prophesy, tell us who did you." அவருடைய முகத்தின் மேல் ஒரு கந்தை துணியை சுற்றி அவருடைய தலையில் ஒரு கோலால் அடித்து, இப்பொழுது தீர்க்கதரிசனம் உரைத்து உன்னை அடித்தது யார் என்று சொல் என்றார். But the prophet said he opened not his mouth, he done told us. ஆனால் தீர்க்கதரிசியோ அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று கூறினான். அவன் அதை கூறினான். Tied his hands up behind him, stood off with a great whip and lashed him till his precious ribs showed through his back. The blood running down his sides, trickling off on the ground. அவருடைய கரங்களை தூக்கி பின்னாக கட்டினார்கள். தூரத்தில் போய் ஒரு மகத்தான சாட்டையோடு நின்று கொண்டு அவருடைய விலா எலும்புகள் அவருடைய முதுகு பக்கமாக வெளியே தெரியும் அளவு வரைக்கும் அதனால் அவரை அடித்தார்கள். ரத்தம் அவருடைய பக்கவாட்டில் ஓடி பூமியின் மேல் சொட்டினது. I hear him walk now. Out of his sandals I hear the blood splashing. அவர் இப்பொழுது நடக்கின்ற சத்தம் கேட்கிறது. அவருடைய பாதரட்சிகளிலிருந்து ரத்தம் நசுக்கப்படும் சத்தம் கேட்கிறது. That was Emmanuel. That was God. God's blood. அது இம்மானுவேலாய் இருந்தது. அது தேவனாய் இருந்தது. தேவனுடைய ரத்தமாய் இருந்தது. And I see him put that cross on his back, that old blistering, ragged, rugged cross. அவர்கள் அந்த சிலுவையை, அந்த கரகரப்பான கரடு முரடான பழைய சிலுவையை எடுத்து அவருடைய முதுகின் மேல் வைக்கிறதை நான் காண்கிறேன். There he goes, laid across that sore back. Down to the street he went. அதோ அவர் போகிறார். அந்த புண்ணாகான முதுகின் மேல் கிடத்தினவாறு வீதியின் ஊடாக அவர் சென்றார். The howling mob, laughing, making fun of him. There goes that prophet. There goes that great Jesus. There goes that divine healer. ஊளையிடும் கூட்டம் சிரித்துக் கொண்டு அவரை பார்த்து கேலி செய்து கொண்டிருந்தது. அதோ போகிறான் அந்த தீர்க்கதரிசி, அதோ போகிறான் அந்த மகத்தான இயேசு,
அரோ போகிறான் அந்த தெய்வீக சுகமளிப்பர். My Lord. Oh God, let me climb with him. ஆனால் அவர் என்னுடைய கர்த்தர். ஓ தேவனே, நான் அவரோடு ஏறும்படியாய் செய். There he goes up the hill. I see the young half-dressed women running around making fun. அங்கே அவர் மலையில் ஏறுகிறார். என்னால் அந்த அரையாடை உடுத்தின வாலிப ஸ்திரீகள் சுற்றி கொண்டு அவரை பரிகாசம் செய்தனர். Their boyfriends hugging one another as you go up the hill. அவர்களுடைய ஆண் சிநேகிதர்கள் ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொண்டு மலையின் மேல் ஏறிக்கொண்டிருந்தனர். அதை நான் காண்கிறேன். Well, Lord, it hasn't changed too much yet. சகோதரன் வாட், அது அதிகமாக மாறி போகவில்லை. I see the great church members say, look, that was the guy who goes tear our church up, preached against our pastor. Look at him now. மகத்தான சபை அங்கத்தினர்கள், பாருங்கள், நம்முடைய சபையை இடித்து போடுவேன் என்று கூறினவன் அவன்தான். நம்முடைய போதகருக்கு எதிராக பிரசங்கித்தான். இப்பொழுது அவனை பாருங்கள் என்று கூறுகிறதை என்னால் கேட்க முடிகிறது. But the prophet said it must be that way. He was God's lamb. ஆனால் தீர்க்கதரிசியோ அது அந்த வண்ணமாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அது தேவ ஆட்டுக்குட்டி என்று கூறினார். I see him as he turns his head and the spit sliding down off of his beard, rolls his eyes up to heaven, groans and moves a little farther. அவருடைய தலையை அவர் திருப்புகையில் அவருடைய தாடியில் இருந்து எச்சில் வடிகிறதை என்னால் காண முடிகின்றது. கண்களை உருட்டி வானத்தை பார்க்கிறார், முனகுகிறார், சற்று முன்னேறுகிறார். Lord, by faith, I want to walk that now with him. கர்த்தாவே, விசுவாசத்தை கொண்டு நான் அதை இப்பொழுது அவரோடு நடக்க விரும்புகிறேன். I want to pat him on the back and say, Lord, I'm standing here. Just tell me what to do. I'll do it. How I appreciate you, Lord. அவருடைய முதுகில் தட்டி, கர்த்தாவே, நான் இங்கே நிற்பேன், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும், நான் அதை செய்வேன். எவ்வளவாய் நான் உம்மை பாராட்டுகிறேன் கர்த்தாவே என்று கூற விரும்புகிறேன். Yonder on the hill, when they laid him down, pulled his precious hands back. தூர மலையின் மேல் அவர்கள் அவரை கீழே கிடத்தின போது அவருடைய வெளியேற பெற்ற கரங்களை பின்னாக இழுத்தார்கள். Those hands that stood the fever, that hands that said to that poor widow woman's boy when it touched his brow or the casket he's laying in, he come to life. ஜுரத்தை நீங்க செய்த அந்த கரங்கள் அந்த ஏழை விதவையின் மரித்த மகனை தூக்கிக் கொண்டு போகும்போது அவனுடைய நெற்றியை அல்லது சவப்பெட்டியில் அவனை தொட அவன் உயிரோடு எழுந்தான். That one who called Dorcas back to life. தொற்காலை மீண்டும் ஜீவனோடு எழுப்பின அந்த ஒருவர், That one who called Jairus' daughter to life. யவீருவின் குமாரத்திய உயிரோடு எழுப்பிய அந்த ஒருவர், That one who said, Lazarus, come forth, them lips are bleeding now, parching, crying. லாசருவே வெளியே வா என்று அழைத்த அந்த ஒருவர், அந்த உதடுகள் இப்பொழுது ரத்தம் கசிந்து கொண்டு வறண்டு போய் அழுது கொண்டிருக்கிறது. As the great cruel nails drive into his hands and in his feet, they pierced my hands and my feet, said the prophet, 700 years before it happened. அந்த மகத்தான கொடூர ஆணிகள் அவருடைய கரங்களுக்குள்ளும் கால்களுக்குள்ளும் கடாவப்பட்டன. என் கைகளையும் கால்களையும் ஒருவ குத்தினார்கள் என்று தீர்க்கதரிசி அது சம்பவிப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்னரே கூறினார். What was it? It was Abel's lamb. அது என்ன? அது ஆபேலின் ஆட்டுக்குட்டி. There they slung him down in the ground, the flesh tore, his poor body quivered. அங்கே அவர்கள் அவரை கீழே தரையிலே தள்ளினார்கள், மாம்சம் பிளந்தது, அவருடைய நலிந்த சரீரம் நடுங்கினது. Said, I thirst, they give him vinegar. தாகமாக இருக்கிறது என்றார். அவர்கள் அவருக்கு குடிக்க காடியை கொடுத்தார். They riled and mocked and made fun of him, said, you great miracle worker, do something about it now. அவர்கள் அவரை கேலியும் பரிகாசமும் செய்து, மகத்தான அற்புதம் செய்கிறவனே, இப்பொழுது அதை குறித்து ஏதாவது செய்கின்றனர். Then the skies began to get dark. Lightning began to flash. God was hiding his face. He couldn't stand it no more. ஆனால் சரியாக அந்த நேரத்தில் ஆகாயம் இருட்டத் தொடங்கினது, மின்னல்கள் வீசத் துவங்கின. தேவன் தம்முடைய முகத்தை மறைத்துக் கொண்டிருந்தார். அதற்கு மேல் அவரால் அதை
சகிக்க முடியவில்லை. Oh God, how cruel sin must be. Yes. How cruel, how cruel. To cause that precious one to do that. ஓ தேவனே, பாவம் எவ்வளவு கொடூரமாய் இருக்க வேண்டும்! எவ்வளவு கொடூரம், எவ்வளவு கொடூரம்! அந்த வெளியேற பெற்ற ஒருவரை அது செய்ய வைத்து. Even such a price he paid, till God himself hid his face. தேவனே தம்முடைய முகத்தை மூடிக்கொள்ளும் அளவிற்கு அவர் அப்பேற்பட்ட ஒரு கிரயத்தை செலுத்தினார். The angels veiled their faces and turned around to weep, and it was he. தூதர்கள் தங்கள் முகங்களை திரையிட்டுக் கொண்டு திரும்பிக் கொண்டு அவரோடு அழுதார்கள். The moon and stars could not go any farther. They could not shine no more. The very God that created was dying on the cross. சந்திரனும் நட்சத்திரங்களும் அதற்கு மேல் தொடர்ந்து போக முடியவில்லை. அவைகளால் பிரகாசிக்க முடியவில்லை. அவைகளை சிருஷ்டித்த அந்த தேவனே சிலுவையின் மேல் மரித்துக் கொண்டிருக்கிறார். He bowed his head. அவர் தம்முடைய தலையை சாய்த்தார். Before he did that, he looked down at them people gambling for his garment. Fulfill what the prophet said. Said, Father, forgive them. They don't know what they're doing. அவர் அதை செய்வதற்கு முன்பாக அங்கே அவருடைய வஸ்திரத்தின் மேல் சீட்டு போட்டுக் கொண்டிருந்தவர்களை பார்த்து தீர்க்கதரிசி கூறினதை நிறைவேற்றுகிறதை கண்டார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்றார். All in love, Adam's land, God's provided land, slain from the foundation of the world. எல்லாம் அன்புக்குள்ளாய் இருந்தது. ஆபேலின் ஆட்டுக்குட்டி, தேவனால் அளிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, உலக தோற்றம் முதற்கொண்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். There he died friendless, even forsaken by God himself, God and then his own Father forsaken him. அங்கே அவர் தேவனாலும் கூட கைவிடப்பட்டவராய் மரித்தார். தேவனும் பின்னர் அவருடைய சொந்த பிதாவானவர் அவரை கைவிட்டார். Bleeding, yet we go around laughing, gaiety, just like nothing happened. ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. இருப்பினும் நாம் சுற்றி கொண்டு போய் சிரிக்கிறோம், களியாட்டம் போடுகிறோம், ஏதோ ஒன்றுமே நடக்காதது போல். Oh God. It was that blood. When you had in the hospital, the doctor said he's dying. It was that blood that healed me. ஓ தேவனே, அது அந்த ரத்தமாய் இருக்கிறது. அங்கே தூரத்தில் வைத்தியசாலையிலே அவன் மரித்துக் கொண்டிருக்கிறான் என்று வைத்தியர்கள் கூறின போது அந்த ரத்தம் தான் என்னை சுஸ்தப்படுத்தினது. ஓ சிறிய பழைய பாவி பையனாய் இங்கும் அங்குமாய் ஓடிக்கொண்டிருந்தேன். என் பாவங்களை மன்னித்தது அந்த ரத்தம். நான் ஜீவித்துக் கொண்டிருந்ததான ஒரு சீர்கெட்ட ஸ்தலத்தில் இருந்து என்னை வெளியே எடுத்து என்னை தூக்கி நிறுத்தி உம்முடைய குமாரன் என்று என்னை ஆக்கினது அந்த ரத்தம் தான். ஓ மரித்துக் கொண்டிருக்கும் ஆட்டுக்குட்டியானவரே, உம்முடைய வெளியேற பெற்ற ரத்தம் என்னை சிலுவை அண்டையில் வைத்துக் கொள்ளும் கர்த்தாவே. அது என்னுடைய தரிசனமாய் இருக்கிறது. அதுதான் அக்கறையில் இருக்கிறது. அன்பு, தேவனுடைய மகத்தான இருதயம் எல்லாமும் இங்கே கீழாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அவரிடமாய் வருகின்ற யாவும் புறம்பே தள்ளப்படுவதில்லை. அவர்கள் எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. God, may every individual here go home tonight with this on their mind, thinking of what a sacrifice. What did it cost me? What did it cost God? தேவனே, இங்கிருக்கின்ற ஒவ்வொரு நபரும் இன்றிரவு அவர்களுடைய வீட்டிற்கு சென்று அவர்களுடைய சிந்தையில் என்ன ஒரு பலி, மீட்டுக்கொள்ள என்ன ஒரு கிரயம் செலுத்தப்பட்டது, தேவன் அதற்கு என்ன கிரயம் கொடுக்க வேண்டியதாயிற்று என்று சிந்திப்பார்கள். God His Son. It cost God the greatest prize. It cost Christ His life.
நாம் எந்த கிரயத்தையும் செலுத்தவில்லை. தேவனுக்கு அதன் கிரயம் அவருடைய குமாரனாயிருந்தது. தேவனுக்கு மகத்தான கிரயத்தை செலுத்த வேண்டியதாயிற்று. அது கிறிஸ்துவுக்கு அவருடைய ஜீவன் கிரயமாயிற்று. He was the rose of Sharon. But to get the perfume out of a rose, you have to crush it up. சாரோனின் ரோஜா அவரே. ஆனால் அந்த ரோஜாவில் இருந்த வாசனையை வெளியே எடுக்க வேண்டுமானால் நீங்கள் அதை நன்றாக நசுக்கி பிடிய வேண்டியதாயிருந்தது. His beautiful life was crushed at a young man of 33 and a half years, that we might live. அவருடைய அழகான ஜீவியமானது நசுக்கப்பட்டது. ஒரு வாலிபமான 33 வயதில் ஒரு வாலிபனாய் இருந்தபோது நாம் ஜீவிக்கும்படியாக நசுக்கப்பட்டது. Near my God, to thee, stay near me, Lord. Stay near me. தேவனே, உம் அருகில் இருப்பேனாக. எனக்கு அருகாமையில் நீர் இரும் கர்த்தாவே. And when I come to the end of this road, my life is finished, Lord. May he who died there come near me then. May everyone here be likewise. நான் இந்த பாதையின் முடிவுக்கு வரும்போது என்னுடைய ஜீவன் முடிந்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. எனக்காக மரித்த அவர் தாமே அப்பொழுது எனக்கு அருகில் வருவாராக. இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரும் அந்த வண்ணமாய் இருப்பார்களா? Tomorrow, Lord, or day after tomorrow, very little woman is sat here in the church one time. Listen to the sermon. நாளைக்கு கர்த்தாவே, அல்லது நாளை மறுநாள் ஒரு சமயத்தில் இங்கே உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருந்தவளுமான ஒரு சிறிய ஸ்திரீயை அடக்கம் பண்ண போகிறோம். Thou knowest all about her now. If she did come, she's safe. If she didn't, she's gone. அவளை குறித்து எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். அவள் வந்தாளே ஆனால் பாதுகாவலாயிருப்பாள். வரவில்லை என்றால் அவள் தொலைந்து போனாள். Oh God, have mercy. ஓ தேவனே, இரக்கமாயிரும். May every man and woman, as they leave this silly night, go to their home, go thinking seriously. Nothing in my arms, just simply to thy cross. And may each one die on that cross. ஒவ்வொரு புருஷனும் ஸ்திரீயும் இன்றிரவு இந்த கட்டடத்தை விட்டு போகும்போது, அவர்களுடைய வீடுகளுக்கு போகும்போது, வெறுமையான கரங்களோடு உம்முடைய சிலுவை அண்டைக்கு வருகிறேன் என்று உத்தமமாய் சிந்தித்துக் கொண்டு போவார்களாக. ஒவ்வொருவரும் அந்த சிலுவையின் மேல் மரிப்பார்களாக. Lord, while I'm here at this pulpit tonight, this little old concrete structure, I consecrate my life to you. கர்த்தாவே, இன்றிரவு நான் இங்கே இந்த சிறிய பழைய கான்கிரீட் கட்டிடத்தில் உள்ள இந்த பிரசங்க பீடத்தில் இருக்கும் பொழுது நான் என் ஜீவியத்தை உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். I thank you for what you've done for me. And I consecrate myself anew, this crucifixion night memorial, to you. நீர் எனக்காக செய்துள்ளதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். உம்முடைய சிலுவையில் அறையப்பட்ட இரவின் நினைவு கூறுதலான இந்த நேரத்தில் நான் என்னை புதிதாய் அர்ப்பணிக்கிறேன். Take me, Lord. Forgive me. All my mistakes and troubles. Make me strong and powerful, Lord, in the Spirit of God, that I might win souls. என்னை எடும் கர்த்தாவே, என்னுடைய எல்லா தவறுகளையும் தொல்லைகளையும் எனக்கு மன்னியும். தேவனுடைய ஆவிக்குள்ளாக என்னை உறுதியாயும் வல்லமையாயும் ஆக்கி கர்த்தாவே, அதனால் நான் உமக்கு ஆத்துமாக்களை ஜெயிக்கும்படியாச்சு. Bless this congregation. For we ask that in His name, forgive every sinner, reclaim every backslider. இந்த குழுமையுள்ளோரை ஆசீர்வதியும், ஏனென்றால் நாங்கள் அதை அவருடைய நாமத்தில் கேட்கிறோம். ஒவ்வொரு பாவியையும் மன்னியும், விழுந்து போன ஒவ்வொருவரையும் திரும்பவுமாக இழுத்துக் கொள்ளும். While we have our heads down, every sinner, man and woman in here just now, little boys, girls, all of you. நம்முடைய தலைகளை நாம் தாழ்த்தினவாறு இருக்கையிலே இப்பொழுது இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு பாவியான ஆணும் பெண்ணும் சிறு பையன்களும் சிறுமிகளும் நீங்கள் எல்லாரும். Some of you young folks back there had to speak sharp to you the other night. I hate you to do that. God bless your heart. வாலிப மாணவர்களும் அங்கே பின்னால் இருக்கின்றவர்கள், உங்களிடத்தில் அன்றொரு இரவு சற்று கடினமாக பேசினேன். நான் அதை செய்ய வெறுக்கிறேன். தேவன் உங்கள் இருதயங்களை ஆசீர்வதிப்பாராக. You might thought Brother Brandon was right, but I love you. சகோதரன் பிரண்ணாம் கடூரமாக இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம், ஆனால் நான் உங்களை நேசிக்கிறேன். I said for you. I know what it is.
நீங்கள் எங்கே இருந்து துவங்கினீர்களோ நான் அங்கே உட்கார்ந்திருக்கிறேன். அது என்ன என்று எனக்கு தெரியும். அதன் காரணத்தினால் தான் நான் அதை கூறினேன். பாருங்கள், நீங்கள் நம்முடைய கர்த்தரை நேசியாமல் போய்விடுவீர்களோ என்று. இது எனக்கு அர்ப்பணிக்கும் நேரமாய் இருக்கும்படியாக எனக்காக ஜெபியுங்கள். தாய்மார்களும் தகப்பன்மார்களும் மூத்தவர்களுமான ஜனங்களாகிய உங்களில் சிலர் இதை உங்களுடைய அர்ப்பணிக்கும் நேரமாய் ஆக்குங்கள். இப்பொழுது அதை செய்வீர்களா? அவரை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய முழு ஆத்துமாவோடும் அவரை விசுவாசியுங்கள். இப்பொழுது நம்முடைய தலைகள் வணங்கி இருக்கையிலே ஜெபத்தில் என்னை கூற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? அப்படி விரும்பினால் உங்கள் கரத்தை உயர்த்தி, சகோதரன் பிரணாம், என்னை நினைவு கூறுங்கள், தேவனுக்கு அருகில் இருக்க விரும்புகிறேன் என்று கூறுங்கள். சரி, டஜன் கணக்கான கரங்கள். பிதாவை இவர்கள் எல்லாரையும் நினைவு கூறும். நீர் இதை அளிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் சமாதானமுடையவர்களாயிருப்பார்களா? எங்களுடைய கன்னங்களில் கண்ணீர் வடிந்தோடி கொட்ட என்னுடையதும் பிரசங்க பீடத்தில் கொட்டுகிறது. சில பேர்கள் அவருடைய கைக்குட்டைகளை வைத்துக் கொண்டு அழுகின்றனர். சிலர் தடியாய் இருக்கின்ற சகோதரன், முரடாய் காணப்படுகின்ற சகோதரன், அங்கே இருக்கிறவர், எனக்கு முன்பாக இங்கே உட்கார்ந்திருப்பவர், அவர்களுடைய சுருக்கம் விழுந்த கன்னங்களில் கண்ணீர் வடிந்தோடுகிறது. எங்களை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே. இந்த தெய்வீக பிரசன்னத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னிப்பீராக. அன்புள்ள தேவனே, இன்றிரவு வாலிபமாயும் வயதாயும் இருக்கிற எங்களை கர்த்தாவே மன்னியும். அந்த நாளிலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்படுவோமாக. அவருடைய நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். ஆமென். நீங்கள் இப்பொழுது அமைதியாக கால் ஊன்றி நில்லுங்கள். உங்கள் தலைகள் தாழ்ந்தவாறு இருக்கட்டும். தேவனே, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? வாருங்க கர்த்தாவே,
இந்த இருதயங்களை ஆசீர்வதியும். May we just reverence without speaking to anyone at all, without saying one more word. Just leave until this time. நீங்கள் பயபக்தியாய் யாரிடமும் பேசாமல், ஒரு வார்த்தை கூட பேசாமல், அப்படியே கூட்டத்தை விட்டு அமைதியாக உங்கள் வீடுகளுக்கு செல்லுங்கள். Turn. Go to your home. Not saying a word. Turn. அப்படியே திரும்பி உங்கள் வீட்டிற்கு இப்பொழுது செல்லுங்கள். ஒரு வார்த்தையும் பேசாமல் அப்படியே திரும்பி வெளியே செல்லுங்கள். தேவன் உங்களோடு இருப்பாரா? நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழித்தப்பி போனோம். கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நாமோ அவர் தேவனால் அடிபட்டு, பாதிக்கப்பட்டு, சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினார்.